எல்லாருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய தெய்வத்திரு திருவிழாப்புத்தூர் அப்பா அவர்களின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சிகளில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று மிக்க சந்தோஷம். அவங்கள பற்றி பேசுகிறதா தான் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் அவங்களிடம் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு 19-20 வயசாக இருக்கும்போதே அவங்களோட வாழ்க்கை அனுபவம் எனக்கு உண்டு. நான் அப்போ ஆச்சார குழந்தா செட்டில் தவுள் இருக்கும்போது அப்பாவோட சிதம்பரத்தில் ஒரு கல்யாணத்தில் வந்து ஸ்பெஷல் தவுள் ஆயிடுச்சாங்க. அப்போ வந்து என்ன வச்சுக்கிட்டு என்ன வாசிக்க முடியுமோ அதை வாய்ச்சி தனியாக முடித்தாங்க. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாத விஷயம். ரெண்டாவது விஷயம், அப்பா சுவாமிமலை சுவாமிநாத சாமி தீவிர பக்தர் என்று தான் சொல்ல வேண்டும். அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எல்லாருமே, அதாவது நம்ம வீட்டு வாசப்படிக்கிட்ட தான் வந்து வியாழக்கிழமை காரை நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த வாரம் அவங்கள பார்க்குற பாக்கியம் எனக்கு எங்கள் ஊர் சுவாமியால் எனக்கு கிடைத்தது. அவங்க கச்சேரிக்கு போயிட்டா கூட அண்ணன் சண்முகநாதனோ இல்லை பாலாஜி அண்ணாவோ 2 பேரும் வந்துட்டு போவாங்க. இதில் வாரம் அவங்கள நான் பார்க்குற பாக்கியம் எனக்கு ரொம்ப கிடச்சிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பா இறப்பதற்கு முன்னாடி ஜெயங்கொண்டத்தில் விபிஎஸ் கலைக்கூடம் அங்கே ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அப்பா தான் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு அவார்டு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ எனது நண்பர்கள் சின்னமனூர் ஆசீர்வாதங்கள், கார்த்திகை, திருமாவளவன், இளையராஜா, நான், திரும்பியா ரமேஷ் அவர்கள் 4 பேருக்கும் அவங்க கையால் எங்களுக்கு கொடுத்தாங்க. அது வந்து இறப்பதற்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி. அதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது. அவங்களோட பழகும் ஒரு விஷயத்தையும் என்னால் ஒன்றுமே மறக்க முடியல. எங்கள் இளைஞர்களுக்கு நிறையா வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அவங்கள நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் வாசிக்கிற சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து எப்பொழுதுமே பெரியவங்களை நினச்சி தான் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. அப்பாவும் அதில் குறிப்பாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க வாய்ச்ச ஒரு 64 கண்டத்தை உங்களிடம் நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். குக்கு கச்சி விட்டு குக்கு கச்சி விட்டு குக்கு கச்சி விட்டு குக்கு கச்சி விட்டும் தட்டி தன்னா கிட்டத்தட்டும் தட்டி தன்னா கிட்ட திட்டிக்கும் தட்டி தன்னா கிட்ட திட்டிக்கும் கிட்ட திட்டிக்கும் கிட்டத்தட்டும் தட்டி தன்னா கிட்டத்தட்டும் தட்டி தன்னா கிட்ட திட்டிக்கும் தட்டி தன்னா கிட்ட திட்டிக்கும் கிட்ட திட்டிக்கும் கிட்டத்தட்டும் தட்டி தன்னா கிடக்கும் தட்டி தன்னா கிட்டத்தட்டும் தன்னா கிட்ட திட்டிக்கும் கிட்டத்தட்டும் கிடக்கும் தன்னா கிடக்கும் தட்டி தன்னா kum tadi tanah kedat tadikum kedat tadikum kum tadi tanah kedatum tadi tanah kedat tadikum tadi tanah kedat kum kedat tadikum tadi tanah kedatum tadi tanah kedat tadi tanah kum kedat tadikum tadi tanah kedatum tadi tanah kedat tadi tanah kedat tadikum kedat tadikum tadi tanah kedatum tadi tanah kedat tadikum kedat tadikum tadi tanah kedatum tadi tanah kedatum tadi tanah kedat tadikum kedat tadikum tadi tanah kedatum kedatum tadi tanah kedatum tadi tanah kedat tadikum tadi tanah kedat tadikum tadi tanah kedat tadikum tadi tanah kedat tadi சரிதான கிடத்தடி சரிதான கிடத்தடி கிடத்திருக்கும் 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 கிடத்திருக்கும். இது வந்து முதல்ல நான் ஆட்சி கேட்டது நாங்கூர் ஆஞ்சநேயர் விழாவில் ஆட்சி கேட்டோம். இதுமாரி ஒரு விஷயமும் ஒன்று அவங்க அந்த அதுக்கு பேருக்குள்ள சங்கிலி கூடுறோன்னு வச்சுருக்கோம். ஒரு சொல்லி ஒன்று சேர்த்து வாசிக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு தகஜெடுத்தோம் கிடத்துக்கு காத்தகஜெடுத்தோம் தீர்த்தகஜெடுத்தோம் கிடத்துக்கு தகடாத்தகஜெடுத்தோம். இதுமாரி ஒரு சொல்லு தான் அவங்க வாசிக்கும் போது எங்களுக்கு அவங்க வாய்ச்சி போனது வந்து எல்லா காலத்துலேயும் நாங்கள் வாசிக்கிற மாரி எங்களுக்கு ஒரு புது ஐடியாவை எங்கள் இளைஞர்களுக்கு எனக்கு அப்புறம் உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் வழிவகுத்து இருக்காங்க. இதுமாரி நிறையா விஷயங்கள் அவங்களை பற்றி பேசலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த சண்முகநாதனுக்கும் பாலாஜி அண்ணனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.